சென்னைக்கு போன பிறகு ரெண்டு வீடியோ வரும். மறக்காம எல்லா வீடியோவும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட ரஜி பாப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. மறக்காம உங்க फ्रेंड्स ரிலேஷன்ஸ் கிட்டயே சொல்லுங்க நம்மளோட ரஜி பாப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லி. நம்மளோட சேனல்ல ரெண்டு அட்டகாசமான ஸ்டோரிஸ் வருது फ्रेंड्स. ஒன்னு நீ வருவாய்ன ஸ்டோரி லவ் ஸ்டோரி, ரெண்டாவது குழந்தை என்கிற சின்ன பொண்ணு காமெடி ஸ்டோரி. பேருக்கு ஏத்த மாதிரியே காமெடியா இருக்கும் फ्रेंड्स. ரெண்டு ஸ்டோரியும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபுல் என்டர்டெயின்மெண்டா இருக்கும். வாங்க நம்ம இப்போ சின்ன பொண்ணு காமெடி ஸ்டோரிக்குள்ள போலாம். ஹலோ ஓனரம்மா, நான் தான் பேசுறேன். நான் தானே யாரு? நான் தான் முன்னாள் சதுர செயலாளர் சந்துமுருகன் பேசுறேன். இப்ப கூட நம்ம ஊர் எலெக்ஷன்ல நிக்கிறேனேம்மா. ஏனே நீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. மா, எனக்காக நேத்து நீங்க வீடு வீடா வந்து ஓட்டு கேட்டிய, மக்கள்கிட்டயும் நல்ல வரவேற்பு கிடைச்சி. அதாம்மா இன்னைக்கு என் கூட ஓட்டு கேட்கறதுக்கு என் பின்னாடி வரீங்களா? ஓ அப்படியானே? ஆமாமா, எனக்காக கொஞ்சம் வந்து பிரச்சாரம் பண்ணுங்களா. நீங்க சொன்னா எல்லாரும் கேட்காவ. உங்களுக்கு ஆதரவு அதிகமா இருக்கு. ஓட்டம் எனக்கே இவ்வளவுன்னு தோணுதுமா. நீங்க வந்த பிறகுதான் ஜெயிச்சிருவேங்கிற நம்பிக்கையே எனக்கு வந்திருக்கு. அதனால தயவு செஞ்சு வந்துருங்கம்மா. அப்படியா? மக்கள் கிட்ட அவ்வளவுக்குள்ளே வரவேற்பு இருக்கு. அது வந்துனே நான் கொஞ்சம் பிஸி. எனக்கு 10 வீடு 10 மாடு இருக்கு. 2 பிள்ளைகளு, எங்க அம்மா என் தங்கச்சி எல்லாம் வீட்டுல தான் இருக்கும். எல்லாத்தையும் நான் தான் கட்டி காத்துட்டு கவனிச்சிட்டு கிடக்கேன். அதனால எப்போதும் உங்க பின்னாடி வர முடியாது. குறிப்பிட்ட டைம் சொல்லுங்க, கொஞ்சம் பேசி விட்டு வேற என்ன செய்ய. விரும்பி கேக்குறிய மறக்க முடியல. சரிங்கம்மா, பணம் வேணா எவ்வளவு வேணாலும் கேளுங்க. நீங்க எவ்வளவு கேட்டாலும் தந்துரியம்மா. எனக்காக நீங்க பிரச்சாரம் மட்டும் பண்ணா போதும். ஐயா, அது எதுக்கு? நீங்க மக்களுக்காக உதவி பண்றிய, சேவை செய்யறிய. நான் உங்களுக்கு சின்னதா ஒரு உதவி செய்ய, அவ்வளவுதான். நீங்க ஜெயிச்சு வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். நான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணக்கு வாரேனே. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷமா வளருமா. சீக்கிரமா பிரச்சாரத்துக்கு வந்துருங்க. இன்னைக்கு நடந்துலாம் போக வேண்டாம், ஜீப்ல தான் போறோம். ஓ அப்படியே? ஜீப்ல போறோம்? அந்த திறந்த ஜீப்ல நட்டமா நின்னு பிரச்சாரம் பண்ணவளே அதுவா? ஆமாமா, அதுதான். நீங்க எனக்காக வந்து பிரச்சாரம் பண்ணாலே போதும். சரி, என் மேல நம்பிக்கை வச்சு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வருவேன். அப்புறம் எத்தனை மணிக்கு வரணும்? மதியத்துக்கு மேல வந்துருங்கம்மா, போதும். சரிண்ணே, வந்துருவேன். போன வச்சிட்டுமா? சரிம்மா, வச்சிருங்க. சரி வச்சிருங்க. அது வந்து தம்பி, இந்த சதுர செயலாளர் சந்துமுருகன் இருக்கார் பத்தியா, அவர்கிட்ட தான் பூ போன்ல பேசினேன். அவர் வந்து பூ முன்னாள் சதுர செயலாளர். இப்போ சதுர செயலாளர்ல இப்ப எலெக்ஷன்ல நிக்காரு. ஜெயிச்சாச்சுன்னா பெரிய தலைவரா வந்துருவாரு. யாருக்கு தெரியும், முக்காலத்து கூட இருக்கும் பூ. அதை ஏன் கேட்க, நான் தான் பிரச்சாரம் பண்ணி கொடுக்கணும். நீ ஒரே அடம் பிடிக்காரு. அவராலேயே சாதிக்க முடியலையே, என்னைய சாதிக்க சொல்லி கூப்பிடியார் பூ. அதனால இன்னையில இருந்து அவருக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ண போறேன் பூ. அக்கா சாதாரணமா நடந்து போய் பிரச்சாரம் பண்ண போவேல. இந்த திறந்த வழி ஜீப் இருக்க மத்தியா, அதுல எல்லாம் நின்னுகிட்டு போவாவில்ல பேசிக்கிட்டே, அந்த ஜீப்ல நின்று என்ன பேச சொல்லி கூப்பிடியாரு. சரி, என்னையும் மதிச்சு ஒருத்தர் கூப்பிடியாரு. அந்த மரியாதைக்காக போயிட்டு வரலான்னு இருக்கேன் பூ.
அவ நிக்காலங்க கதால நான் இன்னைக்கு வேணும்னே வாரேன்னு சொல்லிட்டேன். ஏக்கா நான் சாமிக்காக வரேன்னு சொல்லிட்டேக்கா. என்னது அந்த குடிமிக்காரிக்காக நீ பிரச்சாரம் பண்ண போறியா? ஏக்கா அவ எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு உனக்கு தெரியலக்கா. அப்படி என்ன கஷ்டப்பட்டுட்டா? என்ன செக்குக்கு பண்ணால செக்கு? நம்மளுக்கு தான் தினம் தினம் ஒரு செக் வச்சிட்டு தெரியாவ. என்னமோ நம்மளுக்காக அவ ஜெயில போய் உட்கார்ந்து பாடுபட்டுட்டு வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா. செஸ்ட் மிஸ்ல நம்மள குடும்பத்தோட ஜெயில கொண்டு வச்சிருப்பாவ. அவகிட்ட இருந்து நம்ம குடும்பம் பிழைச்சதே ஒரு பெரிய விஷயம். நீ என்ன அந்த குடிமிக்காரியை நம்பிட்டு தெரியறியா? இல்லக்கா நான் சாமி பாவல. என்னல பாவம்? அப்படி என்ன பாவத்தை கண்டிட்ட? அவளுக்கு பாவப்பட்டா நம்ம பாவமாயிருவா. அவ இந்த ஊர் அழிக்க வந்த கரோனா வைரஸ். அவளுக்குலாம் நீ பாவம் பத்திட்டு வச்சுக்க, அவ்வளவுதான். அவளுக்கு பிரச்சாரம் பண்ண போகக்கூடாது.